வணக்கம் நண்பர்களே, நான் அரசஜா. கர்நாடக மாநிலம் சுங்கூர் பகுதியில் இருக்கிற ஒரு லாட்ஜுக்கு ஒரு இளம் கணவன் மனைவி வர்றாங்க. கணவனுக்கு 22 வயசு, மனைவிக்கு 20 வயசு. 2 பேரும் சேர்ந்து லாட்ஜில் ஒரு ரூம் போடுறாங்க. அடுத்த சில மணி நேரங்களில் 2 பேரும் உடல் ரீதியான தொடர்பு வச்சுக்கிறாங்க. அது முடிஞ்சதும் மனைவி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவன் ஆசையோட சாப்பாடு வாங்க போறார். போயிட்டு திரும்பி வந்தவர் தான் தனியாக விட்டு போன தன்னுடைய மனைவி ரூம்ல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு கதறி அழுறார். இவர் போயிட்டு வந்து இந்த 1 மணி நேரத்துல இந்த இடைவெளியில தன்னுடைய மனைவியை இப்படி கொடூரமா கொன்னது யார்? இத புலன் விசாரணை பண்ண வந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த கிரைம் சம்பவத்துக்குள்ள தான் அவிழ்க்க போற இந்த மர்ம முடிச்சுகளுக்குள்ள இப்படியெல்லாம் நடக்குமா உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போறாங்க. இது மைசூர்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு வழக்கா மாறுறது. இந்த கிரைம் சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, நேரடியாக இந்த கிரைம் சம்பவத்துல போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஆகஸ்ட் 22, 2025 கர்நாடக மாநிலம் மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல சாலிகிராம தாலுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிற ஒரு லாட்ஜில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கணவன் மனைவி. அந்த கணவனுடைய பேர் சித்தராஜு, மனைவி பேர் தர்ஷிகா அப்படின்னு அழைக்கப்படுகிற ரஷிதா. இந்த 2 பேரும் போறாங்க. 2 பேரும் தனியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிறதுக்காக போயிட்டு அடுத்த 1 மணி நேரத்துல இவர் ரூமுக்குள்ள போகும்போது அந்த ரூமே புகை மண்டலமா இருக்குது. அதுக்குள்ள இவர் உள்ள போய் பார்க்குறாரு. இந்த பெட்ல இவருடைய மனைவி படுத்து கிடக்குறாங்க. அவங்க வாய் பகுதி ஏதோ கிழிஞ்சு போன மாதிரி இருக்குது. அங்கேருந்து ரத்தம் கொட்டி கிடக்குது. ரூம் முழுவதும் ரத்தம் சிதறி கிடக்குது. அப்பதான் பார்க்குறாரு, அங்க ஒரு சார்ஜர்ல போனும் சார்ஜர் அப்படியே தொங்கி கருகி போன நிலைமையில இருக்குது. இதை பார்த்ததும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. தன்னுடைய மனைவி போனை சார்ஜ் போட்டே பேசிட்டு இருந்திருக்காங்க, அதனால போன் வெடிச்சு இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ரிசப்ஷனுக்கு ஓடி போயிட்டு தன்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, உங்களை காப்பாற்றணும், உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது நீங்க ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலறாரு. ரிசப்ஷன்லேருந்து இந்த ரூமுக்கு போயிட்டு உள்ள செக் பண்ணுங்க, ஏற்கனவே உங்களுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. ஒரு போலீஸ் டீம் அங்கே வர்றாங்க. வரும்போதே ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்த சீல் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ரீதியில அதை அணுகும் பொழுது இது ஒரு சாதாரண விபத்து, போனை சார்ஜ் போட்டுக்கிட்டே பேசும்பொழுது இந்த மாதிரி விபத்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி லோக்கல் போலீஸ்லாம் நினைக்கும் பொழுது ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அதிகாரி மட்டும் சொல்றார், இந்த புகையை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது இது சாதாரணமா இந்த மாதிரி சார்ஜ் போட்டதுலேருந்து வந்த புகை இல்லை, இதுல வேற ஏதோ வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவர் சந்தேகப்படுறாரு. அதனால இதை ரொம்ப தீவிரமா பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன், சார்ஜர், அங்க இருந்த மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து லேபுக்கு அனுப்புறார். அடுத்த சில மணி நேரங்கள்ல அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த போனுக்குள்ள டெட்டனேட்டர் மறைத்து வைக்கப்பட்டிருக்குது, அதனாலதான் இப்படி ஒரு வெடியா அது வெடிச்சிருக்குது, அதனால இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் தெரிஞ்சதும் அங்கிருந்த போலீஸும் லாட்ஜில் இருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. சரி, இந்த விபத்து எப்படி நடந்திருக்கலாம், இது ஒரு திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு கொலை, இதை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ரீதியில அடுத்த கட்ட விசாரணைக்கு போலீஸ் நகரும் பொழுது ரிசப்ஷன்ல உட்காந்து கணவன் தேம்பி தேம்பி அழுகிறார். தன்னுடைய மனைவிக்கு வந்த இடத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சாப்பாடு வாங்கிட்டு வந்த அந்த கேப்ல யாரோ இந்த ரூம்குள்ள நுழைஞ்சு தன்னுடைய மனைவியை வெடிமருந்து வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு அவர் கேள்விப்பட்டதும் துடிச்சு போறார். அவரை கொஞ்சமா சமாதானப்படுத்தி போலீஸ் நீங்க என்ன பண்றீங்க, ஏன் கணவன் மனைவியுமா இந்த லாட்ஜில் தங்குனீங்க அப்படின்னு சொல்லி அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தன்னை பத்தி இந்த சித்தராஜ் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த சித்தராஜ் ஒரு குவாரி சம்பந்தமான வேலை செய்யறவர், அதாவது கல் குவாரியிலிருந்து அந்த கல், ஜல்லி இதெல்லாம் வாங்கி விற்பனை செய்கிற தொழில் செய்கிறவர். அடிக்கடி இந்த பகுதியில இந்த லாட்ஜில் தங்குவார். அப்படி அவர் எப்பெல்லாம் பிசினஸ்க்காக தன்னுடைய வீட்டை விட்டு வெளில வராரோ அப்பெல்லாம் அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நீங்க இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, அதனால நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த முறை தன்னுடைய மனைவியும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லாட்ஜில் தங்கியிருக்கிறார். அப்படி தங்கும் போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு, என்னுடைய மனைவியை நான் பறி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா அலறார். தன்னுடைய இந்த கதையை சொல்லும் பொழுது இதை கேட்டுட்டு இருந்த போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது கல் குவாரி சம்பந்தமான ஒரு வேலை செய்கிறவருக்கும் டெட்டனேட்டருக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால இந்த கொலையை இவர் பண்ணியிருக்கலாம், இவரை இன்னும் நம்ம
விசாரிச்சோம்னா உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. உடனடியாக இந்த சித்தராஜுவை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு பத்திரப்படுத்தி அவரை உட்கார வச்சுட்டு இந்த பெண்ணுடைய சொந்த ஊருக்கு, அதாவது அப்பா அம்மா ஊருக்கு போய் நம்ம இந்த பெண் பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு டீம் அங்கே போகிறாங்க. இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா இருந்த சொந்த ஊர் பேர் பெரியா கிராமம். இதுவும் ஜுங்கூர் பகுதியில் தான் இருக்குது. அந்த கிராமத்துக்கு இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகும்போது அங்க அவங்க பார்த்த காட்சி, ஆல்ரெடி ஒரு 5 பேர் காவல்துறை அதிகாரிகள், இவங்கெல்லாம் கேரளாவை சேர்ந்தவங்க, அங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடக காவல்துறைக்கு இது பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இந்த பெண் சம்பந்தமா நம்ம தான் விசாரிக்க வந்திருக்கோம், ஆல்ரெடி இங்க போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கெல்லாம் யாரு, எது சம்பந்தமான வழக்குக்காக இந்த வீட்டுல விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்பதான் கேரளா போலீஸ் சொல்றாங்க, எங்க ஊர்ல ஆகஸ்ட் 22, அதாவது இந்த வெடி விபத்து நடந்த சம்பவத்துக்கு முதல் நாள் ஒரு பெண், அவங்க பேரு கேசி சுமதி, அவங்களுக்கு 55 வயசு, எங்க கண்ணூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த சுமதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மருமகள், அவங்க பேரு இந்த தர்ஷிதா, இந்த தர்ஷிதா அவருடைய மகள் 2 வயசு ஒரு பெண் குழந்தை, நானு, இந்த 3 பேருமே ஒரு வீட்டுல இருக்கிறோம். என்னுடைய மகன், அதாவது தர்ஷிதாவுடைய கணவன் இருக்காங்க, அவர் வந்து துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நாங்க 3 பேரும் அப்படி இருக்கும்போது என்னுடைய மருமகள் வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவ, அடிக்கடி அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு போவா. அது மாதிரி தான் 2 நாளைக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னேன். ஆனா என்னைக்கு போக போறேன் அப்படிங்கிற தகவலை சொல்லலை. நான் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மருமகளை காணோம். சரி, ஒருவேளை ஊருக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரை பண்ணேன். என்னுடைய மருமகள் போனை எடுக்கல. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுவா அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா எப்போதுமே நான் ஃபோன் பண்ணா உடனடியா என்னுடைய மருமகள் வந்து ஃபோனை அட்டன் பண்ணிடுவாங்க. நான் வீட்டுக்குள்ள போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பீரோவை பார்க்கும்போது தான் நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். பீரோல இருந்த 30 பவுனையும் 5 லட்ச ரூபா பணத்தையும் காணோம் அப்படின்னு தெரிஞ்சதும், சரி இந்த பணத்தையும் நகையும் எடுத்துட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் என் மருமகளுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ யாரோ தெரியாத ஒரு ஆண் எடுத்து ஹலோன்னு சொன்னாரு. என்னுடைய குரலை கேட்டது உடனடியாக ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அப்படி கட் பண்ணதும் எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய மருமகள் பாதுகாப்பாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக பணத்தையும் நகையும் எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும். போற வழியில யாரும் என்னுடைய மருமகளை கடத்தியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை என்னுடைய மருமகளுக்கும் பேத்திக்கும் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் மறுபடியும் அந்த போனுக்கு ட்ரை பண்ணேன். உடனடியாக அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த மருமகளை காப்பாத்தணுங்கிற சென்ஸ்ல கண்ணூர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த வயசான அம்மா. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட கேரளா காவல்துறை கர்நாடகாவில் இருக்கிற இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா வீட்டிற்கு ஒரு டீம் வந்து உங்க பெண் எங்க போனாங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த எல்லா தகவலையும் கேரளா காவல்துறை சொன்னதும் கர்நாடகா காவல்துறைக்கு பயங்கரமான ஷாக்கிங். ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துபாயில தன்னுடைய மகன் வேலை பார்த்துட்டு இருக்கான், அதாவது இந்த தர்ஷிதாவுடைய கணவர் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்ன தகவல். ஆனா உண்மை என்னன்னா, இந்த தர்ஷிதாவுடைய கணவர் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கார், சித்தராஜ். அப்ப இவங்க போய் சொல்றாங்களா இல்லைன்னா இந்த சித்தராஜ் போய் சொல்றானா அப்படின்னு சொல்லி பயங்கரமான குழப்பம். உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த சித்தராஜுடைய போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லி இவங்க வீட்டுல காட்டுறாங்க. இதுதானே உங்களுடைய மருமகளுடைய கணவர், இதுதானே உங்க பெண்ணுடைய கணவர் சொல்லிட்டு தர்ஷாவுடைய அப்பா அம்மா கிட்டையும் மாமியார்ட்டையும் காட்டும்போது, இது யாருன்னே தெரியாதுங்க, என்னுடைய மகன் இது கிடையாது, என்னுடைய மருமகன் இது கிடையாதுன்னு 2 குடும்பமும் சொல்றாங்க. பதறி போறாங்க போலீஸ். அப்போ இதுக்கு பின்னாடி வேற நிறைய மர்மமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சித்தராஜுவை கூப்பிட்டு பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் தன்னுடைய கடுமையான விசாரணையை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்றா உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த சித்தராஜ். இந்த சித்தராஜ் தர்ஷிதா இவங்க 2 பேருக்கும் பழக்கம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது. அதாவது 15 வயசா இருக்கும்போதே தர்ஷிதாவுக்கும் சித்தராஜு கூட பழக்கம் ஆரம்பிக்குது. வெளியில 2 பேரும் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்தே இந்த மாதிரி லாட்ஜுகளில் ரூம் போட்டு 2 பேரும் உல்லாசமா இருக்கிறது வழக்கம். இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணு ஒரு பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா, அவருடைய பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதும் வீட்டுல என்ன பண்றாங்கன்னா, உடனடியா கேரளாவில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, ஏபி சுபாஷ் அப்படிங்கிற அவருடைய பேரு, அவருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி கேரளாவுக்கு போனதும் இந்த பெண் தர்ஷிதாவும் தன்னுடைய பழைய காதலன் இருக்காங்க, அவனை மறந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாழ்ந்ததுல தான் அவங்களுக்கு 2 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது. அப்படி 2 வருஷம் சேர்ந்து கணவன் மனைவி வாழ்ந்ததுக்கு அப்புறம் கணவன் சுபாஷ் என்ன பண்ணான்னா, துபாயில வேலைக்கு போயிட்டு அங்க ஒரு பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை சம்பாரிச்சு அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் சீக்கிரம் நிறைய சம்பாரிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 2 வருஷம் இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த தர்ஷிதாவுக்கு தன்னுடைய பழைய காதலன் ஞாபகம் வருது.
இப்போ ஊருக்கு வரும்போது மறுபடியும் இந்த காதலன் கூட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச்சு மறுபடியும் உறவுக்குள்ள போகுது. அடுத்து கள்ளக்காதலா இது மாதிரி எப்பெல்லாம் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் தன்னுடைய பழைய காதலன் கூட சேர்ந்து லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குறது வழக்கமா மாறுது. அவங்க எப்பயாவது தான் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தவங்க இப்படி ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ல வந்ததும் அடிக்கடி, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு முறை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் ரூம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அப்பா அம்மாட்டையும் சொல்லிட்டு வெளில போயிட்டு இந்த சித்தராஜ் கூட தங்கிட்டு 2 பேரும் உல்லாசமா இருந்துட்டு வர்றது வழக்கம். இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது இந்த சித்தராஜ் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தால, ஜல்லி மண் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தால, இந்த பிசினஸை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். அப்படி பெருசாக்கணும் அப்படின்னா சில பல லட்சங்கள் அவனுக்கு தேவைப்படுது. இந்த பணத்தை யார்கிட்டேருந்து வாங்கலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது சுபாஷ் துபாயிலிருந்து லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாரிச்சு தர்ஷிதாவுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறார். இந்த பெண்ணும் இதை வாங்கி சேவ் பண்ணிட்டே இருக்காங்க, பேங்க்ல போட்டுட்டே இருக்காங்க. உடனடியாக 2 பேரும் ஒரு நாள் பெட்ல இருக்கும்போது இவன் கேட்கறான் தன்னுடைய காதலிக்கிட்ட, உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, அந்த பணத்துல சில லட்சங்களை என்கிட்ட கொடு, நான் இதோட பிசினஸ்க்கு யூஸ் பண்றேன், உனக்கு எப்போ தேவையோ அதை வட்டியோட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பெண்ணும் தன்னுடைய காதலன் தானே கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பல லட்சங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்குது. ஆனா வாங்கின பணத்தை வச்சு இவன் பிசினஸ் பண்ணுவேன், அந்த பிசினஸ் டெவலப் ஆகாம போட்ட பணம் எல்லாம் அப்படியே நஷ்டமாயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல பல லட்சங்களை இழந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய கணவர் சுபாஷ் என்ன பண்றாருன்னா, துபாய்க்கே கூப்பிடுற தன்னுடைய மனைவியை, ரொம்ப நாளா நான் பிரிஞ்சிருக்கிறேன், அதனால நீயும் நம்ம மகளும் அங்க வந்துருங்க, நம்ம ஒரு வீடு எடுத்து தனியா அங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தர்ஷிதாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இங்கிருந்து துபாய்க்கு போகணும் அப்படின்னா மொத்த பணத்தையும் கணவன் அங்க கேட்பாரு, கொடுத்து வச்சிருக்க பணத்தெல்லாம் எடுத்துருவான்னு சொல்லுவார் கண்டிப்பா. அதனால எப்ப வேணாலும் இந்த விஷயம் நடக்கலாம், அதனால கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தர்ஷிதா. இதை கேட்டதும் சித்தராஜுக்கு பயங்கரமான ஷாக்கு. இவன் நினைச்சான்னா அவருடைய கள்ளக்காதலி பணத்தை கேட்கவே மாட்டா, எப்படியாவது ஆட்டையை போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்திருக்கு. இப்படி கேட்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா இவன் தள்ளி போட்டுட்டே இருக்கான். அடுத்த மாசம் தர்றேன், இன்னும் ஒரு 6 மாசம் டைம் கூட சொல்லி இப்படி தள்ளி போட்டுட்டே இருந்திருக்கான். ஆனா தர்ஷிதாவுக்கு பயங்கரமான நெருக்கடி. கணவன் உடனடியாக நீங்க வரதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருக்கிறார். இப்படி போயிட்டே இருக்கும் பொழுதுதான் இறுதியா ஒரு செக் வச்சிருக்காங்க அந்த தர்ஷிதா. நீ அடுத்த மாசத்துக்குள்ள பணத்தெல்லாம் கொடுத்துரு, நான் துபாய்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் இவளை என்ன பண்றது, பணத்தை கொடுக்க முடியாது, கொடுக்காம தடுக்கணும்னா நம்ம வேற ஏதோ வழியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்றான். அப்படி அவன் யோசிக்கும் போதுதான் அவன் மூளையில ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு பிளான் தோணிருக்கு. இந்த மாதிரி தர்ஷிதாவுக்கும் நமக்கு இருக்கிற இந்த இல்லீகல் கான்டாக்ட் உலகத்துல யாருக்குமே தெரியாது. இந்த கான்டாக்டே தெரியாததுனால இந்த பெண் நமக்கு பணம் கொடுத்துருக்கிற விஷயம் நம்ம 2 பேரையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டா இந்த விஷயத்த நமக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணிருக்கான். அப்படி பிளான் பண்ணவன் எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடும் போதுதான் இவன் கல்குவாரிய வேலை பார்த்ததுனால டெட்டனேட்டரை பயன்படுத்துறதுல ரொம்ப கில்லாடியா இருந்திருக்கான். அதனால டெட்டனேட்டரை வச்சுட்டு மொபைலை சார்ஜ் போடும்போது வெடிக்கிற மாதிரி 1 மாசத்துக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணி அதை ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்த்துருக்கான். அப்படி பண்ணவன் நேரடியா ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, நான் உன்னை சந்திக்கணும், நம்ம 2 பேரும் உல்லாசமா இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் 1 லட்ச ரூபா நான் ரெடி பண்ணிட்டேன், மீதி பணத்தை இன்னும் ஒரே வாரத்தில் தந்துடுறேன், நீ உடனடியா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். கேரளாவிலேருந்து ஆசையா இந்த பொண்ணு கர்நாடகா இந்த லாட்ஜில் தங்கியிருக்காங்க. 2 பேரும் உல்லாசமா இருந்திருக்காங்க. எல்லாம் இருந்து முடிச்சதும் இந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி பணத்தை கொடு, நான் போறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணத்தை கொடுன்னு சொன்னதும் திருதுன்னு முடிச்ச இந்த சித்தராஜ் என்ன பண்ணிருக்கான், உடனடியா அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். கண்ணா புண்ணான்னு அடிச்சோன்னு அந்த பொண்ணு கீழே மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த பெண்ணை தூக்கி பெட்ல போட்டு தயாரா வச்சிருந்த அந்த சார்ஜரையும் மொபைல் போனையும் எடுத்து பிளக் பண்ணிட்டு அந்த மொபைல் போனை இந்த பெண்ணுடைய வாய்க்குள்ள வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு சரியா 10 நிமிஷத்துல வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு ரூமை சாத்திட்டு வெளியில போய் வெயிட் பண்ணிட்டு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அரை மணி கழிச்சு வந்திருக்கான். இவன் பிளான் பண்ணப்பயே அதுக்குள்ள அது வெடிச்சு இந்த பெண்ணுடைய வாய் கிழிஞ்சு தலைப்பகுதியெல்லாம் அடிபட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த பெண் இந்த மாதிரி வெடி விபத்தினால இறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பெண்ணுடைய உடல்லையும் தலையிலையும் ஏகப்பட்ட காயங்கள் இருக்குது, யாரோ ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்குது. இந்த எல்லா தகவலையும் சித்தராஜ் சொல்றான். அதுக்கப்புறம் இந்த தர்ஷிதா கேரளாவிலேருந்து எடுத்து வந்த 30 சவரன் பணம் இதெல்லாம் எங்க இருக்குன்னு தேடி அலைகிறாங்க. இந்த சித்தராஜுடைய வீட்டில் போயிட்டு போலீஸ் தேடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பெண் கொண்டு வந்த 30 சவரனும் அவங்க வீட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க.
இந்த கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த சித்தராஜு கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்திருக்காங்க. இவன் ஜெயில இருக்கான். இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னும் தீர்ப்பு வரல. 2-3 மாசம் தான் இருக்குது இந்த கேஸ்ல வந்து. சரி நம்மளே, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் ஒரு இல்லீகல் கான்டாக்ட் ஆரம்பிக்குதோ அந்த இல்லீகல் கான்டாக்டோட முடிவு என்னவா இருக்குன்னா ஒரு ரொம்ப கொடூரமான மரணமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கேவலமா வீடும் சமூகமும் நம்ம பார்க்குற மாதிரி அசிங்கப்படணும். பொதுவா இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, பொதுவா கடன் கொடுக்கறது உங்களால வாங்க முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருந்தா, அவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருந்தா நீங்க உதவி பண்ணுங்க. அப்படியும் உதவி பண்ணும்பொழுது மற்றவங்களுக்கு தெரியாம, யாருக்குமே தெரியாம ரகசியமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒண்ணு உங்க வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா, இல்ல உங்க கணவர், அண்ணன் தம்பி, இவங்கள வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி வாங்கியிருக்கோம், கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற சென்ஸ் இருக்கும். ஒருவேளை நீங்க ரகசியமா கொடுத்திருந்தா இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது நம்ம வாங்கினது, அதனால இவங்களை கொலை பண்ணிட்டா இந்த கடனை கொடுக்க வேண்டியதில்லைன்னு இந்த மாதிரி ரொம்ப விபரீதமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம எதிராளிக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது சம்பந்தமான உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்களோட அரசு ராஜா. நன்றி, வணக்கம்.